பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஐயா, அப்புறம் உங்களுக்கு நல்ல பைபிள் தர வாங்கி கொடுத்துருக்கேன் ஐயா. அங்கே வரப்போ எனக்கு ஞாபகம் பண்ணுங்க, ஒரு பைபிள் தரேன் அம்மா கொடுங்க. வெற்றி இருக்கிற நல்ல நியூஸ், அதாவது 2 காரியம் அதில் இருக்கு. என்ன காரியம்னா, புதுசாக ஒரு காரியம் அதில் இருக்கு. கல்லை எடுத்தா தரையில் வச்சுட்டு அப்போ ஒரு தரிசனம், உடனே அதை பூஜை பண்ணான், அதை ஒர்ஷிப் பண்ணான். அப்போ கல் ஒர்ஷிப் போல என்ன இதில் தான் ஸ்டார்டிங் பைபிளில் தான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் தைக்கப்பட்ட மொழி யாக்கோபு எத்தனை பேர் அவர் அந்த 32 வரப்போ நீ யாக்கோபு பேர் சொல்லக்கூடாது, உன் பேர் இஸ்ரேல் மாற்றார். எதுக்கு இஸ்ரேல் 32 இஸ்ரேல் இருக்கிறமா வாசிங்க. எதுக்கு இஸ்ரேல் பேர் மாத்துறாருன்னா, யாக்கோபு ஏமாத்துறாரு. அண்ணனை ஏமாத்துறான், அக்காவை ஏமாத்துறான், அம்மாவை ஏமாத்துறான், மாமனாரை ஏமாத்துறான், ஒய்ஃபை ஏமாத்துறான், அதுக்கப்புறம் கடவுளை ஏமாத்துவான். கடவுளை ஆசைப்பிடிக்காம விட முடியாதா, உட்காரியான்ட்டான். நான் இப்போ நான் தலைவுங்கிறான், வெளியே விட முடியாது, உட்காருங்க அந்த இடத்துல. அதே அந்த 31 பார்த்தீங்கன்னா ஆசையை நீ பிளஸ் பண்ண வெளியே போக முடியாதுங்கா. அப்பதான் உன்னை ஆசீர்வதிக்கிற கிட்டு போய் உன்னை பண்ண முடியாதா. அதெல்லாம் பேர் என்ன பண்றேன், இஸ்ரவேல். வாசிக்குமா. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த போராட்டம் மனித வாழ்க்கையில் என்ன இருக்கு? போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இந்த வீட்டு, இந்த பில்டிங், இந்த வாசல் இல்லைன்னா அப்படி இருக்கும். அப்போ வாசல் இல்லாத வீடு இருக்க முடியாது. வீட்டில் தோசையில் ஓட்டம் விடாம அப்படி இருக்கும், அட்டை மாதிரி இருக்கும். தோசை விடாம ஓட்டம் விடாம தோசை நைஸ் தோசை சொல்றாங்க. இப்போ எனக்கு வண்டியில் போனால் தோசை வச்சிருக்கு, லேட் ஆகிடுச்சுன்னு சாப்பிடல. ஏன்னா இது 4வது சர்வீஸ் வந்திருக்கேன். அங்கங்கே அந்த கிரேப் ஜூஸும் கொஞ்சம் கொஞ்சம் கேக்கு சாப்பிட்டு இப்போ செக் பண்ண சுகர் ஒரு 300 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 கிராம் 10 கிராம் தான் கேக் சாப்பிட்டேன். இருந்தால் 300க்கு மேலே போய்க்கொண்டு இருப்போம். நான் இப்போ என் நிலைமை அப்படி இருக்கும். இன்னொரு சர்வீஸ் இருக்கு, நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க, வண்டியில் ஒரு சர்வீஸ் இருக்கும், வீட்டில் போய் தோசை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் என்னென்னா தோசை, பொங்கல், வடை, கறி குழம்பு, சட்னி, சாம்பார், வடகறி, இத்தனை இருக்கும். எனக்கும் லேட்டாக நான் எனக்கு சாம்பார் மட்டும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் பார்க்கல, வந்துட்டேன். அப்படி வாழ்க்கை என்பது வந்து போராட்டம். அந்த போராட்டத்தின் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவரோடு போராட்டம். அந்த பெஸ்ட் குவாலிட்டி யோசிக்கிறது. பெஸ்ட் குவாலிட்டினா ஒரு கூடார வாசி. அம்மா அப்பா வார்த்தைக்கு என்ன பண்ணுறான், தாயின் தகப்பனை கனம் பண்ணுவீர்கள் உயர்த்தப்படுவான், தானையும் சபிக்கிறவன் கொலை செய்யப்படுவான். தேவியரத்தை சொல்றார், உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயின் தகப்பனையும். அப்பா அம்மா பேச்சை விட்டு போற, அம்மா பேச்சு அப்பா பேச்சை கேட்டு வீட்டில் இருந்து வேலை செய்ய. எந்த வாலிப மகள், சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்பீங்க, இந்த காலேஜ் போனப்போ தான் கேட்பாங்க. காலேஜ் போன பிறகு மனம் வந்து அது வந்து டீனேஜ், இந்த 17 to 19 வந்து மனுஷனை கெடுக்கிற வயது. எல்லா மனிதனையும் நாங்களும் அந்த வயசுல தான் வந்தோம். அந்த 17 to 18 கண்ட்ரோல் ஆயிட்டாங்கன்னா லைஃபே அவங்க கண்ட்ரோல் தான். இந்த 17 to 18 ஏசா கண்ட்ரோல் ஆகல, ஆண்டுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டார். யாக்கோபு கூடாரவாசி, ஆண்டுடைய சாபத்தை, கடவுளுடைய சாபத்தை அம்மா அப்பா கீழ்ப்படிந்து வீட்டில் இருக்கிறான், சொன்ன வேலையை செய்யலாம். ஏசா அந்த 17 18 வயசு, 17 18 19 டீனேஜ், அது அவனை என்ன பண்ணுது, அலக்கொலை வைக்குது. வாழ்க்கை நல்லா. அதே மாதிரி நம்ம வாலிப வயதுல
அம்மா அப்பா ஃபீல் பண்ணி வர்றது. வாழ்க்கையில் போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. போராட்டம் தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது போராட்டம் தான். அதுதான் நான் புலம்பல் 3:22 நான் நிர்மூலமாக இருப்பது ஆண்டுடைய காணிகளும் அவை முன்னோழியும் என் நீதி நிமித்த அவர் ரட்சிக்கல அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் நிலைமையில் அவர் என்ன பண்றார்? என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அக்கிரமங்களாலும் பாவங்களால் மறித்த என்னை அவர் உயிர்ப்பிக்கிறார். அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு நல்ல மனிதன் என்பது நாட்டில் யாருமே இல்லை. அதான் ஜீசஸ் கேட்கிறப்ப யோவான் 8 உங்களில் குற்றம் இல்லாதவன் கல்வி இருக்கிறான். யாராவது எரிய முடியுதா? யாருமே எரிய முடியல. என்னில் குற்றம் என்று உங்களில் யாராவது சொல்லப்படுமான்னு கேட்ட ஒரே மனிதர் அவர் தான். குற்றம் இல்லாத மனிதரே அவர்